மூக்கை துளைத்து விட்டது, யோகாவை முறித்து விட்டது. முட்டை குழம்பு, எக் கிரேவி. இது வேர்ல்டில் யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இது எங்களுடைய குடும்ப முட்டை குழம்பு. வேற எங்கேயும் சாப்பிட்ருக்க முடியாது. பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு வேக வைப்பாங்க. அங்கே தான் டேஸ்ட்டு. அது எப்படி எங்கள் அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, ஆனால் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கறி லீஃப். மீன் டைம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கிறேன். முட்டை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தேன். ஸோ கடுகு போட்டுனதும் கறி லீஃபை போடுறேன். இப்போ கறி லீஃப் போடுறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன். இப்போ ஆனியன். ஸோ ஆனியனை வதக்குறோம். இதில் தான் இந்த ட்விஸ்ட் வைக்கிறாங்க. செம்ம டேஸ்ட், மனமாக இருக்கும். ஆனால் எந்த ஹோட்டல்லையும் யார் வீட்லையும் நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மெத்தட் எனக்கு இத்தனை வருஷமானதுன்னா தெரியாமல் போயிடுச்சு. லைட்டாக வதக்கணும். வதக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆனியன் கிளாஸ் ஃபினிஷாக இருக்கும். நல்ல சாஃப்டாக கருப்புன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த குழம்புல உள்ள ஒரு ஹைலைட்டே. ஒரு 1 மினிட் நான் வதக்கியிருப்பேன். அப்புறமா தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியிலே வேகும். அதுதான் மூடி போட்டு வேண்டியதான். பச்சை மிளகு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு 2 பச்சை மிளகு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பச்சை மிளகு தான் மொத்த காராப்பி கொடுக்குறது. நம்ம வத்தல் பொடி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு மூடி வச்சிடலாம். இதுதான் கண்ணாடி பக்குவம். இந்த பக்குவம் வெந்துடுச்சு. இது நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்களா, கிளாஸ் ஃபினிஷ். இந்த மாதிரி நீல வாட்டில் தான் அந்த ஆனியன் வெட்டி போடணும். ஸோ அந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம். உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. முட்டை ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிறோம். மஞ்சள் பொடி போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சு இறக்குறோம். இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. வேறு எந்த பொடியும் சேர்க்கக்கூடாது. மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்க்கணும். இது ஒரு பச்சை கலர் கொடுக்கும். பார்க்கலாம். மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்க்குறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்குறோம். மஞ்சள் கலர் வரல. ஓகே. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சதை சேர்த்துட்டேன். முட்டையை சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு தண்ணி சேர்க்கணும். கிரேவி மாரி வரும். நிறைய தண்ணி சேர்ப்பாங்க. ஆக்சுவலாக நல்லா திட்டுவேன். இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அம்மாவோட ஒரு ஸ்பெஷல் ஃபுட் இருக்கும். ஆக்சுவலாக எல்லா ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா வதக்குவாங்க. வதக்கி தக்காளி அப்படி தான் போட்டுவாங்க. முட்டையை ஒரு மாதிரி பொரித்து போடுவாங்க. அதில் உடச்சி ஊற்றுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் சிம்பிள் ரெசிபி. ஆனால் டேஸ்ட் நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதை மாதிரி ஒரு பெஸ்ட்டு ரெசிபி நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லை. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இனி தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணணும். நான் முட்டைக்கு பதிலாக நீங்கள் வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு பதிலாக சுண்டல் அல்லது பட்டாணி இந்த மாதிரி மாற்றி செய்வாங்க. கிரேவி கலர் பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் கூட இல்லை, ஒரு பச்சை கலரில் தான் இருக்கும். அதுதான் இதோட ஹைலைட்டே. இது கொஞ்சம் நல்லா திக்காகும். கொதிக்கணும். கொதித்த பிறகு நல்லா திக்காகி வரும்.
நாம் வந்து என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு அப்புறம் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏகப்பட்ட ஐட்டங்களை போட்டு குழப்பிட்டே இருப்போம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. மணத்துக்கு தேங்காவும் முந்திரி சேர்க்க மாட்டாங்க, நான் மட்டும் கொஞ்சம் அதிக பசங்கியாக சேர்க்குறேன். இப்போ தேங்காய் வந்து அரைச்சி அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். இப்போது அரைச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டேன், மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஒரு 5 minutes. முட்டை குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் ஒரு 30 வருஷமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. செம்ம டேஸ்ட், இந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இடியப்பம் இடியப்பம் ப்ளஸ் நம்மளோட சொந்தம் முட்டை குழம்பு அப்படி முட்டையோட சேர்த்து டாட்டா வர்ற லெவல். ஒரு 10 வருஷம் முன்னாடி போன மாதிரி. இப்போ இதில் முட்டை வேறு என்ன இருக்குது, ஆனியன், இந்த சூடாக இருக்குது ஆனியன். பார்த்திங்கன்னா இந்த சாஃப்டாக கற்குன்னு இருக்கும், இதுதான் ஹைலைட்.